வெல்கம் டு கேபி பைட்ஸ். தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ்ல எந்த லீடர் வந்தாலும் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் காவேரி தண்ணி பிரச்சனை. கர்நாடகாவோட மேகதாது அணை ப்ராஜெக்ட் மறுபடியும் பெரிய டிஸ்கஷன் ஆகியிருக்கு. இதனால தமிழ்நாடு விவசாயிகள், அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அப்புறம் வாட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் கவலையை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அபிஷியல்ஸ் அண்ட் லீகல் எக்ஸ்பர்ட்ஸும் மீட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல லீகலா ஆக்ஷன் ஃபாஸ்டா கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காருன்னு ரிப்போர்ட்ஸ் வருது. ஆனா இந்த இஷ்யூ பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, இது தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் ஃபியூச்சர் கூட கனெக்ட் ஆகியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, கர்நாடகா சைட்ல காவேரி ஆறு மேல மேகதாது பேலன்சிங் ரிசர்வர் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து இது ட்ரிங்கிங் வாட்டர் அப்புறம் கரண்ட் எடுக்க பர்பஸ்க்காக யூஸ்ஃபுல்னு சொல்லப்படுது. ஆனா தமிழ்நாடு சைட்ல கவலை என்னன்னா, ஏற்கனவே தண்ணி ஷேரிங் இஷ்யூ சென்சிட்டிவா இருக்கு. அதுல புதுசா ரிசர்வர் வந்தா தமிழ்நாடுக்கு வர வாட்டர் ஃப்ளோவும் அஃபெக்ட் ஆகும்னு ஒரு பயம் இருக்கு. முக்கியமா இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஃபார்மிங்க்கு டைரக்டா காவேரி தண்ணி மேலதான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதுவும் குருவை, சம்பா மாதிரி கிராப்ஸுக்கு கரெக்ட் டைம்ல தண்ணி போடணும்னா ரொம்ப பிரச்சனை வேணும். அதனால இந்த இஷ்யூ எப்போதுமே இது வைரல் ஆகுது. காவேரி பிரச்சனை தமிழ்நாடுக்கு ஜஸ்ட் பொலிட்டிக்கல் டாபிக் இல்ல, இது ஒரு எமோஷனல் டாபிக். ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட வாழ்வாதாரமே இதை நம்பிதான் இருக்கு. தஞ்சாவூர் டெல்டா ரீஜன் தமிழ்நாடு ரைஸ் பவுல்னு சொல்லுவாங்க. இதுல தண்ணி பற்றாக்குறை வந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் டைரக்டா இம்பாக்ட் ஆகும். அதனால ஃபார்மர்ஸ் அசோசியேஷனும் இது கவலையை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ரைட்ஸ் ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல முதல்வரோட ரெஸ்பான்ஸ் இப்போ ரொம்ப அப்சர்வ் பண்ணப்பட்டது. ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம், ஹை லெவல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அஃபிஷியல்ஸ், அப்புறம் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ் கூட டிஸ்கஷன் நடந்திருக்கு. மெயின் ஃபோக்கஸ் தமிழ்நாடோட லீகல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. சுப்ரீம் கோர்ட்ல ஸ்ட்ராங்கா லீகல் ஆக்ஷன் கண்டினியூ ஆகணும். சினிமாவில் மாஸ் இமேஜ் கிரியேட் பண்றது ஈஸி, ஆனா உண்மையான அரசியல்ல லீடர்ஷிப் டெஸ்ட் வந்தா அது இப்படிதான் சென்சிட்டிவ் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணும் போது தான் தெரியும். எஸ்பெஷலி இன்டர் ஸ்டேட் வாட்டர் பாலிடிக்ஸ் ஈஸி இல்ல. பப்ளிக் எக்ஸ்பெக்டேஷனும் ப்ரெஷரும் ரொம்ப அதிகம். இப்போ சோசியல் மீடியால ஒரே ஒரு கேள்விதான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. விஜய் இந்த இஷ்யூல தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட்ஸை ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணுவாரா? இந்த டாபிக் ஃபியூச்சர் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகலான்னு சில அனலிட்டிக்கல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ்ல தான் தெரியும். அமைதி அண்ட் நேர்மையான சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? மேகதாது இஷ்யூக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.